இன்றும் நாளையும் அனைத்து பொது இடங்களையும் கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மகரகமையில் இன்று முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டிருந்தார். இதனை உங்களுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், அல்லது உங்களை அண்மித்த பிரதேசமாக இருக்கலாம். அந்த இடங்கள் டெங்கு பரவும் இடங்களாக மாறாமல் இருப்பதை நாம் அனைவரும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அதற்கமைய நாம் செயற்பட்டால் இந்த சவாலையும் நம்மால் வெல்ல முடியும். இது ஒரு வாரத்திற்கான வேலை அல்ல, இது நாம் இந்த காலம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த வாரத்தை ஒரு விசேடமான வாரமாக, ஒரு விசேடமான நாளாக, பெரிய திட்டமாக நாம் மாற்றி அமைத்துள்ளோம். நாடு முழுவதும் நாம் இதனை செய்கின்றோம். எதிர்வரும் 18ஆம் தேதி நாட்டின் கல்வித்துறை சார்ந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களையும் கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவன வளாகங்களை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு திட்டம் 19ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வீடுகள் மற்றும் வீடுகளை சுற்றியுள்ள வளாகங்களை பரிசோதிப்பதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த மாதம் 20ஆம் தேதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 70 டெங்கு அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவிக்கின்றார். நாளாந்தம் சுமார் 600 டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்தது. நாடளாவிய ரீதியில் இதுவரையில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 42,232 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவிக்கின்றார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர்.